அவரகம் தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலான மருத்துவ மாணவர் சேர்க்கையை நடத்த வேண்டும் என்றும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் விஜய் மத்திய அரசுக்கு கடிதம் மூலமாக வலியுறுத்தி இருக்கிறார். +2 மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ மாணவர் சேர்க்கையை அமல்படுத்த வேண்டும் என்றும் நீட் தேர்வால் கிராமப்புற மாணவர்களுக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு என்பது இது முதன்முறை அல்ல, பல முறை இதுபோல நீட் தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். வினாத்தாள் கசிவு புகாரில் தற்போது நடந்துள்ள அந்த நீட் தேர்வும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதுபோல தொடர்ந்து இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டு கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு வருவதால் தமிழக மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான அந்த நீட் தேர்வு ரத்து என்ற கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என மத்திய அரசுக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் அந்த கடிதத்தின் மூலமாக அவர் வலியுறுத்தி இருக்கிறார். நீட் தேர்வின் நம்பகத்தன்மை பல முறை பாதிக்கப்பட்டிருக்கிறது. 2024 இது வினாத்தாள் கசிவாகி அதன் பின்னர் சிபிஐக்கு விசாரணை நடைபெற்றது. உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின் பேரில் இஸ்ரோ தலைவர் கே ராதாகிருஷ்ணன் தலைமையில் உயர்மட்ட நிபுணர் குழுவை மத்திய அரசு அமைத்தது. அந்த குழு 95 விரிவான சீர்திருத்த பரிந்துரைகளை வழங்கி இருக்கிறது என்றும் இவை அனைத்தையும் மீறி 2 ஆண்டுகளில் மீண்டும் ஒரு முறை வினாத்தாள் கசிவு நிகழ்ந்திருப்பதால் ஒட்டுமொத்த குறைபாடுகளுக்கும் கட்டமைப்பு ரீதியான குறைபாடுகளுக்கும் இந்த 2 முறை நீட் தேர்வு வினாத்தாள் கசிவானதே சான்றாகும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். தமிழக அரசு தொடர்ந்து ஒருமித்த குரலில் நீட் தேர்வை எதிர்த்து வருகிறது என்றும் நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டதன் விளைவாக கிராமப்புறங்கள், அரசு பள்ளிகள், தமிழ் வழி பயிற்று மொழி பின்னணி மற்றும் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளனர். எனவே தமிழக அரசின் நீண்ட நாள் கோரிக்கையான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்றும் MBBS, BDS மற்றும் ஆயுர்வேதம், யுனானி, சித்தா உள்ளிட்ட ஆயுஷ் படிப்புகளில் மாநில ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள அனைத்து இடங்களையும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையிலேயே மாநிலங்களை நிரப்ப அனுமதிக்க மத்திய அரசை வலியுறுத்துகிறேன் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் மத்திய அரசை வலியுறுத்தி வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். தேசிய தேர்வு முகமை மூலம் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு நீட் 5432 தேர்வு மையங்களில் நடத்தப்பட்டு அதில் வினாத்தாள் கசிவால் அந்த தேர்வர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் லட்சக்கணக்கான மருத்துவ படிப்பு மாணவர்களின் நம்பிக்கை சிதைந்திருக்கிறது என்றும் முதலமைச்சர் விஜய் வெளியிட்டுள்ள அந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்வின் நம்பகத்தன்மை தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருவதால் அதை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தமிழகம் நீண்ட காலமாக இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வருகிறது என்றும் அரசு பள்ளிகள், கிராமப்புறங்கள் மற்றும் தமிழ் வழி பயிற்று மொழி பின்னணி உடைய மாணவ மாணவிகள், சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த நீட் தேர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கின்றனர் என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசின் நீண்ட நாள் கோரிக்கையான தேர்வை முழுமையாக ரத்து செய்து MBBS, BDS மற்றும் யுனானி, சித்தா, ஆயுர்வேதம் மற்றும் இயற்கை மருத்துவம் ஆகிய ஆயுஷ் படிப்புகளில் மாநில ஒதுக்கீட்டின் கீழேயே உள்ள அனைத்து இடங்களையும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில் தான் அந்தந்த மாநிலங்களே நிரப்புவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசை வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் வலியுறுத்தி இருக்கிறார் ஆபிரகாம்.